பிரைஸ் ஆர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி உள்ளவர்களா இருங்கள். ஆமென். நம்ம கர்த்தரை ஜெபம் பண்ணும்போது அநேக காரியங்களை விண்ணப்பங்களா வைக்கிறோம். அந்த தேவை இருக்கு, இந்த அவசியம் இருக்கு, இந்த பலவீனம் இருக்கு, எனக்கு உதவி செய்ய இயேசுவா, எனக்கு காப்பாத்துங்க இயேசுவா, சுகம் தாங்க இயேசுவா சொல்லி கர்த்தரை விண்ணப்பங்களா சொல்லி ஜெபம் பண்றதால என்னைக்கு யார் நன்றி செலுத்திருக்குமா? வேதத்தை பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துல இருந்து 10 குஷ்டரோகிகள் சுகம் பெற்று போனாங்களாம். ஆனா ஒருத்தர் மட்டும் தான் திரும்பி வந்து இயேசு கிறிஸ்து பாதத்துல விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினாராம். நம்ம நன்றி மறவாதலா இருக்க வேண்டும். வாழ்க்கையில கர்த்தர் நம்ம அநேக நன்மைகள் செஞ்சிருக்காரு. சுகம் கொடுத்திருக்காரு, பலம் கொடுத்திருக்காரு, ஆரோக்கியம் கொடுத்திருக்காரு, அவர் சுவாச காற்றை கொடுத்து அனுதினமும் சுவாசிக்க கொடுத்திருக்காரு, ஜீவனை கொடுத்திருக்காரு, ரட்சிப்பு கொடுத்திருக்காரு, உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்க இடம், குடும்பம், எவ்வளவு காரியங்களை செஞ்சு கொடுத்திருக்காரு. அதுக்காக எனக்கு நன்றி செலுத்திருக்குமா? நன்றி மறவாதலா இருக்க வேண்டுங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தோம்னா அநேக பேர் அடிபட்டு, காயப்பட்டு, நொறுக்கப்பட்டு, காயங்கள், வியாதிகள், பலவீனங்கள், ஆக்சிடென்ட், எவ்வளவு காரியங்களை பார்க்கிறோம். அது பார்க்கும்போது கர்த்தருக்கு ஆச்சரியமா இருக்கும். கர்த்தருக்கு எவ்வளவு சுகத்தை கொடுத்திருக்காரு, எவ்வளவு நன்மையை செஞ்சிருக்காரு, எவ்வளவு ஆரோக்கியமா வச்சிருக்காரு. அதுக்கு நீங்க நன்றி செலுத்திருக்குமா? இன்னைக்கு செலுத்துவோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தர் நன்றி செலுத்துவோம். கர்த்தர் மேற்கொண்டு இன்னொரு ஒரு ஆசீர்வதிப்பார். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஆமென். God bless you.